படப்பிடிப்பில் நிஜமாகவே அந்த மிருகம் என்னை நக்கியது. லப்பர் பந்து சுவாசிகா பகீர் பேட்டி. லப்பர் பந்து படத்தில் நடித்ததன் மூலம் பிரபலமானவர்தான் மலையாள நடிகை சுவாசிகா. தமிழில் ஏற்கனவே பல்வேறு திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். லப்பர் பந்து திரைப்படத்தில் யசோதை என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். இந்த திரைப்படம் தான் இவருக்கு நல்ல வரவேற்பையும் அறிமுகத்தையும் பெற்றுக் கொடுத்தது. இது குறித்து சமீபத்திய பேட்டி ஒன்று பேசிய அவர், நான் பல்வேறு கனவுகளுடன் சென்னைக்கு வந்தேன். ஆனால் நான் நடித்த படங்கள் எதுவுமே எனக்கு நல்ல அறிமுகத்தை கொடுக்கவில்லை. லப்பர் பந்து திரைப்படம் தான் எனக்கு சினிமாவில் ஒரு அடையாளத்தை கொடுத்தது. இந்நிலையில் லப்பர் பந்து படத்தில் நடித்த அனுபவத்தை பேசிய அவர், மலையாளத்தில் கூட எனக்கு இவ்வளவு வலுவான ஒரு கதாபாத்திரம் கிடைக்கவில்லை. தமிழில் தான் கிடைக்க வேண்டும் என இருந்திருக்கிறது. இந்த கதாபாத்திரத்தில் நடித்தது எனக்கு ஒரு சவாலான விஷயம். படப்பிடிப்பு தளத்தில் ஒரு நாள் நான் என்னுடைய மாமியார் கதாபாத்திரத்தில் நடித்திருந்த வருடம் பேசிக் கொண்டிருப்பேன். அந்த காட்சியில் ஒரு மாடு என்னுடைய கையை நக்குவது போன்று படமாக்கப்பட்டு இருக்கும். அது நிஜமாகவே நடந்த விஷயம். அதை பார்த்த நான் மிரண்டு போய்விட்டேன். ஆனால் அந்த பயத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அந்த காட்சியில் நடித்து முடித்தேன். படத்தில் காட்சியாக பார்க்கும்போது மிகவும் யதார்த்தமாக அந்த காட்சி வந்திருந்தது. ஒரு நிமிடம் நான் பயந்து போய் அந்த காட்சியில் என்னுடைய பயத்தை வெளிப்படுத்தி இருந்தால் அந்த காட்சியை நீக்கப்பட்டு இருக்கும். ஆனால் பயத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அந்த காட்சியில் நடித்து முடித்தது அவ்வளவு இயற்கையாக, உண்மைக்கு நெருக்கமாக அந்த காட்சி வந்திருந்தது என பேசி இருக்கிறார் நடிகை சுவாசிகா. மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.